ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் மகர ராசியில் பிறந்தவங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க சின்ன வயசு எப்படி இருக்கும், அவங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, அவங்க மனைவி எப்படி இருப்பாங்க, அவங்க குழந்தைங்க எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கையில் என்ன தொழில் பண்ணலாம், அப்படின்னா என்ன வேலை பார்க்கலாம், அவங்களுக்கு எந்த வயசுலேருந்து அவங்களுக்கு முன்னேற்றம் வரும், எல்லாத்தையுமே அவங்கள பற்றி முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க. அது உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. 12 ராசியில் நீங்கள் 10வது ராசி அந்த மகர ராசி. இந்த மகர ராசியோட அதிபதி சனி பகவான். சனி பகவான் அதிபதியாக வர்றதுனால இவங்ககிட்ட நீதி நேர்மை அதிகமாக இருக்குங்க. இவங்க கண்ணு முன்னாடி யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தட்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இவரோட ஃப்ரெண்டு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னாலும் அதை அவருக்கு எதிராக கூட ஒரு சாட்சி சொல்லுவாருங்க. நீ பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தப்பை பண்ணாங்கன்னா தட்டி கேட்பாரு. எந்த இடத்துலையும் எந்த கூட்டத்திலையும் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு கூட சொல்லலாங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வயசானவங்களுக்கு, அதுக்கப்புறம் கால் நடக்காமல் ஊனமுற்றவங்களுக்கு, வயதானவர்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க நல்ல ஒரு கடின உழைப்பை விரும்பக்கூடியவர்கள். நல்லா உழைப்பாங்க. உழைக்கணும்னு இறங்கிட்டாங்கன்னா சட்டையை கலத்தி போட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி கடின உழைப்பை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு கூட சொல்லாங்க. இரும்பு சம்மந்தமான தொழில் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. அதன் மூலம் இவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஹைட்டாக இருப்பாங்க. ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப குட்டையாகவும் இருக்க மாட்டாங்க, மீடியமாக இருப்பாங்க. அடுத்து இவங்க பார்க்குறதுக்கு ஒரு மாநிலமாக இருப்பாங்க, இல்லைன்னா கருப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு இப்போ வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கை துணை அந்த திருமணம், அதாவது மகர ராசிக்காரங்க திருமணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றம் வரும். இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், தொழில் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க. இவங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க மனைவி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆண் மகரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா மனைவி, ஒரு பெண் மகரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா கணவன் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. அதில் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 15 நாள் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை துணை இவங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. மீதி 15 நாள் காரணமே இல்லாமல் இவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே ஒரு பண்ணி கொடுத்தா கூட ஏதாவது காரணமே இல்லாமல் சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இவங்களுக்கு இளைய சகோதரர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏதாவது ஐடியா ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை இவங்க கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இளைய சகோதரர்கள் கொடுக்குற ஐடியா இவங்களுக்கு இவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கும். வயசை பார்த்து இவங்க அதை எடுக்காமல் விட்டுறக்கூடாதுங்க. இப்போ இவரோட ஒரு 5 வயசு கீழே உள்ள தம்பி ஒருத்தர் சொல்லுவார், ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு இது இருக்குண்ணே, பிஸ்னஸ் இருக்குண்ணே, இதை பண்ணிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசு கம்மியாக இருந்தாலும் அந்த பையன் சொன்னதை இவர் எடுத்து பண்ணார்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வயசு கம்மியாக இருக்கவங்க சொன்னாங்களா நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்காம விட்டாங்கன்னா இவங்க ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க. எதுனாலும் அப்படி ரொம்ப முகமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப கோபத்தில் வச்சுருப்பாங்க. என்ன பேசினாலும் படக்குன்னு பேசிடுவாங்க. இவங்க அம்மா பேசுறது அது எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்காது அப்படின்னு கூட சொல்லாங்க. அவங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வாங்கக்கூடிய சொத்துக்கள் இவங்க அம்மா பேரில் வாங்குறது ஒரு நல்ல பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும். அதே போல் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறுறத விட இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 100% இவங்களுக்கு தொழில் கிடைக்குங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, அதாவது ஹார்ட்வேர்ஸ் கடையாகட்டும், இல்லை செங்கல் மணல் பிஸ்னஸ் ஆகட்டும், இவங்க இரும்பு சம்பந்தமான தொழிலாகட்டும், இவங்களுக்கு ஒரு அழகு சாதன பொருளாக தொழிலாகட்டும், ஏதாவது ஒரு தொழில் தன்னால் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அப்படி நல்லா படிக்கலைன்னா அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க. அவங்க படிக்கிறத விட அனுபவம் அறிவு அதிகமாக உள்ள அப்பா இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எல்லா சூழ்நிலையும் கரெக்டாக கொண்டு போகிற அப்பாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்க அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க பார்க்கக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க அழகு சாதன பொருட்கள், அப்புறம் ட்ரெஸ்ஸு கடை, இந்த மாதிரி பண்ணும்போது இரும்பு சம்பந்தமான தொழில்கள் பண்ணும்போது இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் இவங்க வாழ்க்கையில் பண்ணக்கூடிய முக்கியமானது பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இடம் வாங்குறாங்களோ அந்தளவுக்கு மகர ராசிக்காரங்களோட பிற்கால வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க வாழ்க்கையில் அதிகமாக செலவானது பார்த்தீங்கன்னா இவங்களோட படிப்புக்கு செலவாயிருக்குங்க. நிறைய செலவுகள் படிப்புக்காக மட்டும்தான் அதிகமாக செலவு பண்ணியிருப்பாங்க. 12 ராசியில் 10வது ராசி இந்த மகர ராசி. இந்த மகர ராசியில் அமைகிற நட்சத்திரங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம்,
அடுத்து இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனோட திருவோணம் நட்சத்திரம், அடுத்து செவ்வாயோட அவிட்ட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் அமையிறது மகர ராசி. இது சனி பகவானோட ராசி. அப்போது சனி பகவானோட குணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் இது வந்து ஒரு காலப்புருஷனுக்கு வந்து 10வது வீடு கர்மஸ்தானம் அப்படிம்பாங்க. இதில் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு இவங்களை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க யார் எப்படி இருப்பாங்க, இந்த மகர ராசிக்காரங்களை பற்றி நீங்கள் எடையே போட முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. யார் மேலேயும் சரி, யாரோட பணத்துக்கும் சரி, யாரோட பொருளுக்கும் சரி ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. இவங்க பணம் சம்பாதிக்கிறது வந்து இவங்களோட அது மற்றவங்களுக்கு அதிகமாக பயன்படும் அப்படின்னு கூட சொல்லாங்க. இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பணம் சேர்த்து வைப்பாங்க, அது யாரை வந்து செலவு பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வந்து ரொம்ப பொறுப்பாக இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகமாக பாசமுடையவர்கள், சொந்தக்காரங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்ககிட்ட எந்த ஒரு விஷயம்னாலும் சரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. நிறையா எது சொன்னாலும் உடனே கற்றுக்குவாங்க. இவங்க வந்து இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி நிறைய நெருக்கடியான வீடுகள் நிறைய இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து சுயநலம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த மகர ராசியில் பிறந்தவங்க வந்து நல்லா தூங்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. எப்போவுமே நல்லா தூங்கணும், ரொம்ப நேரம் தூங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு இருள் கிரகங்க சனி. அதேமாதிரி இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நிறைய பணம் வச்சுருந்தா கூட சரி அமைதியாக தான் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஸ்லோவாக நடப்பாங்க, இவங்க நடக்கிறதே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இவங்க வந்து ஒரு கூட்டத்தில் வந்து நம்ம ஹெட்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் ஒரு இடத்துல நம்ம அமைதியாக இருந்துடணும், அமைதியாக இருந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கடின உழைப்பை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறதுனால உழைப்பாளிகளுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இவங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டே தாங்க இருப்பாங்க. இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இவங்களே தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவில் வந்து என்றைக்குமே பின்வாங்க மாட்டாங்க. இவங்களை நம்பி யாராவது வந்தாங்க இல்லை இவங்களை மதித்து பேசுகிறவங்கள்ட்ட வந்து இவங்களை நம்பி உதவின்னு யாரும் கேட்டாங்கன்னா எப்பாடுபட்டாவது அவங்களுக்கு உதவி செய்ய தயங்க மாட்டாங்க. கடன் வாங்கி கூட அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இவங்களுக்கு வந்து சென்ட் அடிக்கிறதுல அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. சென்ட் அடிக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக புராணங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதிகாசங்கள், மகாபாரதம், அப்புறம் ராமாயணம், இந்த மாதிரி இதிகாசங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பழைய பழமொழிகள், அதை பழசவங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது வந்து அப்படியே பின்பற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை மாற்றக்கூடாது, அதை அப்படி தான் பின்பற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து புகழ் வந்து இவங்க தேடி போக வேண்டியதில்லை, அதுவாக இவங்களை தேடி வரும். ஏன்னா இவங்க வந்து இவங்களோட நடவடிக்கைகள் வந்து நல்ல விதமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே இவரை பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருக்கு இவங்க அம்மா மேலே பாசம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதேமாதிரி ரொம்ப விடாமுயற்சியாக இருப்பாங்க. ஒரு காரியத்தை வந்து எடுத்துட்டாங்கன்னா ஜெயிக்காமல் ஓயவே மாட்டாங்க. இவங்களை நீங்கள் வந்து 100% நம்பலாங்க. நம்பிக்கைத்தன்மை வந்து இவங்க நம்புங்கிறவங்களை என்றைக்குமே இவங்க வந்து கைவிடவே மாட்டாங்க. அதே போல் அம்மா கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்காங்களோ அதே பாசம் அப்படி மனைவிட்டே இருப்பாங்க. அதே பாசம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு போடுறது ரொம்ப சிறப்புங்க. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போடுறதும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க வந்து ப்ளூ வந்து போடுறது, இவங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா ப்ளூ கலர் போட்டு போனாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துக்கு இவங்க ஒரு முக்கியமான காரியத்துக்கு போனாங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு போனாங்கன்னா இவங்க நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும். இவங்களுக்கு வந்து உள்ளூரில் இருந்து தொழில் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவில் மகர ராசிக்காரங்க வருமானம் சம்பாதிக்க முடியாது. வெளியூரில் உட்காந்து தொழில் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை, இப்போ ஒரு ஆணாக இருந்தால் அமையக்கூடிய பெண், பெண்ணாக இருந்தால் அமையக்கூடிய ஆண் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்ல குணம் இருக்கும், ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, சாஃப்டாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. இவங்களுக்கு சின்ன வயசில் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. இவங்களுக்கு வந்து மனைவி வந்து எப்போ பிரச்சனை பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 35 வயசுக்கு மேலே தாங்க மனைவிட்ட உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வருமே தவிர முதல்ல வந்து இவங்க மன வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்கும். இவங்க 2 பேருமே விட்டு கொடுத்து போனாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெண்கள் வந்து சீக்கிரம், அதாவது மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து மிக சீக்கிரம் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இவங்க வந்து யோசித்து எந்த அளவுக்கு பிளான் பண்ணி இறங்கி இவங்க வந்து வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க. இவங்க வந்து ரொம்ப ஒரு தொழிலில் இறங்குற முன்னாடி நிறைய யோசிப்பாங்க. அதை கரெக்டாக பிளான் பண்ணி இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களை வந்து ஜெயிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல் இவங்க வந்து படிக்கிறது ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க. காலேஜ் வந்து இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காருன்னு வைங்களேன், இவர் வேறு ஏதாவது ஒரு வேலை பார்ப்பார். வேற ஒரு வேலை பார்த்தாலும் கூட ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு தொழிலும் பண்ணுவார். அதாவது ஒரு வேலை ஒரு தொழில் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. எப்போவுமே சைடு பிஸ்னஸ் ஒன்று எப்போவுமே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவரை வந்து
யாராவது கூட வச்சுருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக வந்துடலாங்க. ஏன்னா இவங்கள கூட வச்சுருந்தாலே இவங்க வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து அவங்க கூட இருக்கவங்களுக்கு என்னன்னாலும் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களை கூட வச்சுருக்கவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. இப்போ இவர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காருன்னா அந்த கம்பெனி ஓனருக்கு வந்து வருமானம் பல மடங்கு உயரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நல்லா உழைப்பாருங்க, கண்மூடித்தனமாக உழைப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். புத்தகம் படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு, பேப்பர் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி மகர ராசிக்காரங்க அவங்களே மாற்றிக்குவாங்க. இப்போ ஒரு பணக்காரங்க இருக்க கூட்டத்துக்கு போனாங்கன்னா அந்த பணக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு கஷ்டப்பட்டவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்குவாங்க. நல்லதுக்கு கலந்துக்கிறத விட கெட்டதுக்கு கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. இவங்க வந்து எங்கே போனாலும் சரி, இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம்னா இவங்களை கூப்பிட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக போயிடுவாங்க, கூப்பிடலன்னா போக மாட்டாங்க. அந்த கூப்பிட்டா தான் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க, நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. படிக்கிறது வந்து அதிகமாகவே படிச்சிருப்பாங்க. தெய்வ பக்தி அதிகமாக இருக்குங்க. கடவுள் வழிபாடு சரி, விருப்ப தெய்வம் சரி, குலதெய்வம் சரி அதிகமாக வணங்குவாங்க, நல்லா வணங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி வயசானவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க, குடும்பத்தில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அவங்ககிட்ட எதுனாலும் கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பேசுனாங்கன்னா நீட்டாக பேசுவாங்க. ஒரு பொது இடத்துல ஒரு பொது சபையில் கரெக்டாக பேசுறது உங்களுக்கு இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் மோதல்கள் வந்தாலும் கூட அதை சமாளித்து போயிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து பணம் எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். பண உறவுகளுக்கு எந்த வித பஞ்சமும் இருக்காது. இடத்துல முதலீடு பண்ணணும். எவ்வளோ பணம் வந்தாலும் சரி, ஒரு கடன் வாங்கினாலும் ஒரு இடத்த வாங்கி போடுங்க, அப்படி கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலாம். இவங்க வந்து ரிசர்வ் ராசிக்காரங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ணாங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க மேசராசிக்காரங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ணாங்கன்னா அது பிரச்சனையில் வந்து முடிஞ்சிடும். அதனால் மேசராசிக்காரங்க கூட வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம். துலாம் ராசிக்காரங்க, கடகராசிக்காரங்க வந்து இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு தொழிலாகட்டும் வேலையாகட்டும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஸ்கூல் காலேஜில் படிக்கிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு ராசி கேட்டு பாருங்கள், துலாம் கடகம் அப்படின்லாம் ரிசவமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு உடனே ஒட்டும். அதே போல் நட்சத்திரம் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சனியோட நட்சத்திரம் அனுசம், இந்த மாதிரி நட்சத்திரம் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப ஒட்டுவாங்க. கும்பராசிக்காரங்களும் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்க எப்போவுமே உங்களுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்க இது சிறப்பாக இருக்குங்க. கன்னிராசிக்காரங்க வந்து எப்போவுமே நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும். மகர ராசிக்காரங்க நீங்கள் கூட வச்சுக்கிற ரிஷப ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கன்னி ராசி இவங்களாம் கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பு. பெயிண்ட்டு, ஹார்ட்வேர்ஸு, இன்ஜினியரிங், பில்டிங் கட்டி விற்கிறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பீங்க, அவங்களுக்காக நிறைய பணம் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒருத்தங்களை நம்பி எது பண்ணாலும் அது கடைசியில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் தான் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது யாரையுமே நம்பி இது பண்ணாங்க. இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் தாரேன்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் நம்பிக்கையில் சரி நமக்கு தான் தாரேன்னு சொல்லிட்டீங்களான்னு போயிடுவீங்க. ஆனால் கடைசியாக உங்களுக்கு தராமல் போயிடுவாங்க. அதே மாதிரி ஒரு சொத்து வாங்குறதுக்கு அட்வான்ஸ் போடுறீங்க 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி, சரி இந்தாங்க 50,000 வச்சுடுங்க அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணலன்னா உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதனால் இடம் வாங்கினாலும் சரி உடனே அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுங்க. அதே போல் நீங்கள் வந்து உங்கள் தாய் மாமா கிட்ட நீங்கள் வந்து அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதீங்க. தாய் மாமாவும் நீங்களும் ரொம்ப தனித்தனியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. தாய் மாமா வச்சு உங்களுக்கு எந்த வித வருமானம், பலனோ, ஒரு உதவியோ எதுவுமே இருக்காது. தாய் மாமா வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருப்பார், உங்கள்கிட்ட ஒட்டவே மாட்டார். நீங்கள் வந்து ஒட்டாமல் இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். மகராசிக்காரங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு நேர்மையாக தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை, யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே சண்டைக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் அதிகமான கம்பீரமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பா அம்மா மேலே பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க. இவங்க தாங்க கடைசி காலகட்டத்தில் வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ராஜதந்திரிங்க மகர ராசிக்காரங்க. எதனாலும் பிளான் பண்ணி அடிப்பாங்க. அரசியல் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அரசியலை பற்றி கற்றுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து பார்க்க அப்பாவியாக இருப்பாங்க. அப்பாவி நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன், அது உங்களோட தப்பு. ரொம்ப கரெக்டான ஆளுன்னு சொல்லலாங்க. பார்க்க தான் வெளியே பார்க்க ரொம்ப அப்பாவி, பழகினப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், கூட இருந்து பழகினப்புறம் எப்பா எப்படி ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது சரராசியாக வர்றதுனால வேகமாக நகரக்கூடிய ராசி. அப்போ என்ன செய்வாங்க மகர ராசிக்காரங்க, எந்த ஒரு இதையும் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காரு மகர ராசிக்காரரு. ஒரு கம்பெனியில் இப்போ எல்லாரும் 8 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. நம்மளால் என்ன பண்ணுவாருன்னா 3 மணி நேரத்தில் வேலை பார்த்து முடிச்சுட்டு மீதி 5 மணி நேரம் தூங்குவார், அதான் ரெஸ்ட் எடுப்பார். இந்த மாதிரி பார்க்குற வேலைகளை ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு முடிச்சுட்டு அப்படி சும்மா உட்காந்துருப்பார். எப்படியும் ஒரு தொழில் கண்டிப்பாக பண்ணுவார் அவரோட வாழ்க்கையில். அதேமாதிரி கஷ்டப்பட்டு உழைப்பாருங்க.
எந்த ஒரு சூழ்நிலையும் சரி கஷ்டப்பட்டு உழைப்பார், சாதிக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பார், சாதித்த பிறகு அதை விட அமைதியாக இருப்பார், பணம் சேர்ற வரைக்கும் பொறுமையாக இருப்பார், பணம் சேர்ந்த பிறகு மேலும் பொறுமையாக இருப்பார், வெளியே தெரியக்கூடாதுன்னு. அதே போல் என்ன ஆசைப்படுறாங்க அதை என்ன நடந்தாலும் வாங்கிடுவாங்க. 1000 கடன் இருந்தாலும் சரி, அவர் வந்து ஏதாவது ஆசைப்பட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுவாருங்க. இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டியை கொடுக்கக்கூடாது, கொடுத்தாங்கன்னா பைக்கை கீழே போட்டு கொண்டு வருவாங்க, அப்படிலாம் பைக்கை உடச்சி கையில் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு வந்து சொத்து பரம்பரை சொத்துகள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தாங்க இருக்கும், அதை சுற்றி சுற்றி ஏதாவது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இவங்க வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்கு குத்தகைக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அதாவது குத்தகைக்கு போய் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குத்தகைக்கு இவங்க வந்து ஒரு வீட்டை போய் இருந்தாங்க, வாடகைக்கு போகாமல் குத்தகைக்கு போய் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடை சொந்த வீடு ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரியா? அதனால் இவங்க வந்து ஏதாவது ஒரு வீட்டில் போய் குத்தகைக்கு உட்காந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது சொந்த வீடாயிரும். வாழ்க்கையில் வந்து இவங்களுக்கு எப்போவுமே எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதாவது பெரிய பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும், சின்ன பிரச்சனையாக போயிருங்க. ஏன்னா இவர் நல்ல சாமி கும்பிட்றதுனால இவருக்கு எல்லா பிரச்சனைகளும் தன்னால் அப்படியே போயிடும். இவங்க வந்து மேக்ஸிமம் அதிகமாக பேச மாட்டாங்க, அமைதியாக கம்மியாக பேசுவாங்க, ரொம்ப கம்மியாக பேசுவாங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் வந்து சாக்கடை போகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இவங்க வீட்டு முன்னாடி தான், அவங்க இப்போ ஒரு கிராமத்தில் இருக்காருன்னா அவர் வீட்டு முன்னாடி தான் அந்த ஊரில் உள்ள பிரேதங்கள் இறந்தவங்களாம் கொண்டு போகிற வழி இவங்க வீட்டு பக்கத்துலேயே தான் கொண்டு போவாங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து இரும்பு சம்மந்தமான தொழில்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்கு வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்குங்க. நார்த்தங்காய் ஊறுகாய்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க அம்மா மேலே அதிகப்படியான அன்புகள். அதே போல் ட்ரெஸ்ஸு போடுறதுல கொஞ்சம் விருப்பம் உண்டுங்க, கொஞ்சம் பார்த்து தான் ட்ரெஸ் போடுவாங்க. ஆன்மீகத்துறையில் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் பார்த்தாங்க எதுனாலும் பண்ணுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சரி சாஸ்திர சம்பிரதாயம் பார்த்து தான் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கை துணை வழியில் இவங்களுக்கு எப்போவுமே அவங்க ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கும், அதே போல் அதிகப்படியான முன்கோபம் இருக்கும். ஒருத்தவங்க ஒன்று சொல்ல வராங்கன்னா அதுக்கு முன்னாலே இவங்க ஏதாவது ஒன்று கோபத்தில் சொல்லிடுவாங்க டக்குன்னு. அதிகப்படியான துணிச்சல் இருக்குங்க, இறங்கி அடித்தார்னா இவர் தாங்க ஜெயிப்பார். அந்தளவுக்கு ஒரு எந்த ஒரு 10 பேர் ஏற்றுனாலும் ஒத்தையில் நின்று சண்டை போகிறக்கு நிற்பார். அந்த மாதிரி அந்த அசால்ட்டான தைரியம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க வந்து இடம் வாங்கினாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து ஒரு திருமண தடை ஏதாவது வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கு திருமணம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையால் அப்படி லேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா குழந்தை வந்து லேட் ஆகிட்டே இருக்குங்க. குழந்தைக்கு திருமணம் ஆன அப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிட்டே இருக்கும். இவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் சரி இவங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சா கூட இவங்க மேற்பார்வை பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட வேலைகளை இவங்க செஞ்சு முடிச்சது அவங்களுக்கு மன திருப்தி இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தா கூட அதை இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா நினைப்பாங்கன்னா நினச்சதை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சொத்துக்கள் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். சொத்து சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சொத்து பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை எடுத்து செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ரொம்ப கண்ணு கருத்துமாக பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க வந்து நம்ம இதில் பிறந்த முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம். அவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வளர்ந்தவர். அதே போல் தான் மகர ராசிக்காரங்க முதல்ல சின்ன வயசில் அடிமட்டத்தில் இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு நிச்சயமாக வந்துடுவாங்க. இந்த மகர ராசிக்காரங்க பொதுவாகவே வாழ்க்கையில் ஃபஸ்ட்டோட எப்போவும் நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு கூட்டத்திலையும் வந்து இவங்க இருந்தாலும் அவங்க பேசுகிறது வந்து தனியாக கேட்கும். அதே போல் இவங்க இருக்கிற கூட்டத்தில் இவங்க ஹெட்டாக தான் இருப்பாங்க. இவங்க வேண்டாம்னு நினச்சாலும் இவங்க ஹெட்டாக தான் இருப்பாங்க. கையில் 10 ரூபா இல்லைன்னா கூட பார்க்குறக்கு பந்தாவாக இருப்பார். அந்தளவுக்கு இவங்க எப்போவுமே அவங்கள எப்போவுமே நல்லா பார்த்துக்குவாங்க. எப்போவுமே ஒரு மனதைரியத்தோடு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஆண் இந்த இதில் பிறந்திருந்தாங்கன்னா பெண்கள் மேலே ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு உண்டு. அதே போல் இலகின மனசுக்காரங்க. இவர் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கார் அப்படின்னா ஒருத்தர் வந்து இப்போ 10 ரூபா கேட்காரு அப்படின்னு வைங்களேன், இவர் வந்து நான் 10 ரூபா பணமாக தர மாட்டேன், உங்களுக்கு வேணால் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 100 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. இவர் நினச்சிருந்தா வெறும் 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம், ஆனால் சாப்பாடு 100 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு இலகின மனசுக்காரர். இவங்க எத்தனை மணி ஆகுது, 1 மணி ஆகிட்டு 1:30 மணி ஆகிட்டு இவங்க எப்போ சாப்பிடுவாங்க, 10 ரூபா வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம். இந்த மாதிரி அதை வந்து கொஞ்சம் அடுத்தவங்களை பற்றியும் யோசிக்கக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதேமாதிரி அடுத்தவங்களை வந்து ஒரு பேச்சால் கவர்ந்துருவாருங்க. ஒரு பேசுகிறது எல்லாருக்குமே பிடிக்கும்.
இவர் வந்து நிறைய பேர் புகழ்ந்து பேசுவாங்க, அந்த அளவுக்கு இவர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவார். அதுமாதிரி எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாருங்க. அதுமாதிரி எவ்வளோதான் தைரியமானவராக இருந்தால் கூட ஒரு மனசில் வந்து ஏதோ ஒரு மூலையில் வந்து ஒரு அச்சம், ஒரு பயம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இவர் குடும்பத்துக்காக உழைக்கிறதாங்க இவரோட முதல் கடமை. சரியா, குடும்பம் குடும்பம் குடும்பம், எப்போவுமே குடும்பத்தை பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பார். இவர் குடும்பத்தை பற்றின எல்லாத்தையுமே இவர் மனைவி கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லிடுவார். ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக போடுவார். நீட்டாக ட்ரெஸ் போடாதவங்ககிட்ட இவர் பேசக்கூட மாட்டார், கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்னு ஆசைப்படுவார். அதேமாதிரி இவருக்குன்னு ஒரு இது வச்சுருப்பார், ஆம்பிஷன், ஒரு இலக்கு வச்சுருப்பார். அந்த ஆம்பிஷனை நோக்கி போயிட்டே இருப்பார். அது யார்ட்டையுமே சொல்ல மாட்டார், அப்படியே அதை நோக்கி அப்படி நகர்ந்துகிட்டே இருப்பார். ரொம்ப பொறுமையாக இருப்பார், கடின உழைப்பாக இருப்பார். அந்த ஆம்பிஷன் அடைகிற வரைக்கும் அவர் வந்து உழைக்கிறத விடவே மாட்டார். அதுமாதிரி எவ்வளோ பணம் சம்பாதிச்சும் சரி அதை குடும்பத்துக்காக செலவு பண்ணுவார். அதுமாதிரி இவர் சேமிக்கிறது வந்து பணத்தை எங்கே கொண்டு சேமிக்கிறாங்க யாருக்குமே தெரியாது, குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட கூட சொல்ல மாட்டார். பணம் வந்து அதிகமாக இருந்தாலும் இவங்க வந்து ரொம்ப நிம்மதியாக தூங்குவாங்க. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமாகவே இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க எப்படின்னு பாருங்க, இவங்க அதிகப்படியான பணம் இருந்தால் கூட கட்டிலில் படுக்காமல் தரையில் படுப்பாங்க. நிறைய பேர் மகர ராசி கும்பராசிக்காரங்களே பணம் அதிகமாக இருக்கவங்க கூட தரையில் படுப்பாங்க, தரையை விரும்புவாங்க. அது ஏன்னே தெரியாது. பணம் இருக்கும் ஆனால் தரையில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பொய்யான அன்பு உங்களுக்கு பிடிக்காதுங்க, உண்மையான அன்பு மட்டும்தான் இவங்க விரும்புவாங்க. நிறைய நண்பர்கள் கூட இருப்பாங்க, ஆனால் அதில் உண்மையானவர்கள் 2-3 பேர் தான் இருப்பாங்க, மற்றதெல்லாம் இவங்களை ஏமாத்துறவங்களா இருப்பாங்க. அப்படி ஆட்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஒதுக்கிடுவாங்க. இவங்களுக்கு வந்து சிஐடி வேலைலாம் பார்த்தாங்கன்னு வைங்களேன், ஒரு கவர்மெண்ட்டில் பெரிய பொறுப்பில் இவங்க தான் இருப்பாங்க. இவங்கள மாதிரி கரெக்டாக யாராலையுமே சிஐடி வேலை பார்க்க முடியாது. இவங்க வீட்டில் துளசி மாடம் வச்சு வளர்த்தாங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் இவங்க வந்து ஒரு பெண்களுக்கு உதவி பண்ணணும், வயதான பெண்களுக்கெலாம் இவங்க வேணுங்கிற உதவி ஏதாவது கேட்டு வாங்கி கொடுத்தாலும் அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து பேசாமல் அமைதியாக இருந்த மாதிரி இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையிலையும் பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த வெடி வெடிக்கும் தெரியுமா, சரவெடி, பட 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 படன்னு, அதே மாதிரி தான் இவங்களும். இவங்க பேசுகிறத இவங்களாலே நிப்பாட்ட முடியாது. நீதிமான், கண் முன்னாடி நடக்கிற தப்புக்கள் யார் செஞ்சாலும், அம்மா செஞ்சாலும் தப்பு தான், அப்பா செஞ்சாலும் தப்பு தான், யார் செய்தாலும் தப்பு தப்பு தான். முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனையில் வந்து பேசி பார்ப்பாங்க. அந்த பிரச்சனை முடியாத பட்சத்தில் அதிரடி தான், அடிப்படியில் இறங்கிடுவார். அதே போல் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் பெருமை இருக்காது, எவ்வளோ தாழ்ந்து கீழே போனாலும் எந்த அலட்டலும் இருக்காது. திரும்பியும் எந்திரிச்சு வெற்றியை தொடாமல் விட மாட்டாங்க. நிறைய தியாகங்கள் பண்ணுவாங்க வாழ்க்கையில். அந்த தியாகங்களை எல்லாரும் அவங்க செஞ்சதெல்லாம் வாங்கிட்டு இவரை வந்து மதிக்கவே மாட்டாங்க. அதே போல் இவங்க வந்து ஆடம்பரமாக இருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாங்கன்னா இவங்கள மாதிரி கவனிக்கவே முடியாது. அந்தளவுக்கு பார்த்து பார்த்து வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து கவனிப்பாங்க. அதே மாதிரி இவங்களை யாராவது இவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாருன்னா இவரை யாரும் கவனிக்கலைன்னா அடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அதே மாதிரி அவங்க கூப்பிட்டாங்கன்னா போகவே மாட்டார். ஏன்னா இவர் எந்த அளவுக்கு இவர் வீட்டுக்கு வர்றவங்களை கவனிக்காரோ அதே போல் இவர் அடுத்த இடத்துக்கு போகும்போது அதே மாதிரி இவரையும் கவனிக்கணும்னு நினைப்பார். ஏன்னா முக்கியமானவங்களாம் நினைக்கணும்னு நினைப்பார். சிலர் அப்படி பண்ணலன்னா அப்புறம் இது பண்ணவே மாட்டார். இவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிடிச்சது வந்து இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இவர் எப்படி திரும்ப இருப்பார், ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றத விட சின்ன ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப விரும்பாருங்க. எல்லா ஹோட்டலையும் சாப்பிட்றணும் நம்ம அப்படின்னு நினைப்பார். சின்ன சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடாத ஹோட்டலே கூட நம்ம கண்ணு முன்னாடி தெரியுற எல்லா ஹோட்டலையும் சாப்பிட்றணும், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறது உடனே பட்டுருவாருங்க. ஏதாவது டக்குன்னு அழுதுருவார் அப்படின்னு கூட சொல்லலாங்க. சிறப்பான தொழில் அமையும். சிறப்பான ஒரு குத்தகைக்கு வீட்டுக்கு போனாங்கன்னா ரொம்ப சிறப்பு. எந்த வீட்டுக்கு குத்தகைக்கு போகிறாங்களோ அந்த வீட்டை அவங்க சொந்தமாகவே வாங்கிடுவாங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கவங்க வந்து குத்தகை வீட்டுக்கு போக பாருங்கள். கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து அது சொந்த வீடாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா, மகர ராசிக்காரங்களுக்கு இவங்க வந்து முருகனை வணங்குவாங்க, அதிகமாக முருகனை வணங்குவாங்க. முருக பக்தர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க வீட்டில் எப்போவுமே எலித்துளைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. எலிகள் அதிகமாக இருக்கும். அதே போல் இவங்க வந்து மெயின் ரோட்டில் இடம் வாங்கக்கூடாதுங்க. அதோட ஊருக்கு எங்கே உள்ளே வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் கொடுக்கும். இவங்க பழைய பொருளை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. பழைய பொருளை கொடுத்து புதுசு வாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் பழைய பொருளை விற்காருன்னு வைங்களேன், அந்த பழைய பொருளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. மகர ராசிக்காரங்க யூஸ் பண்ணால் புது பொருளை தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சொத்தப்பொருள் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க மகர ராசிக்காரங்களுக்கு. எப்படி ஏதாவது ஒரு வயசில் கண்டிப்பாக வந்துடும். இவங்க வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே. ஆனால் இவங்க விட்டு கொடுத்து போயிடுறாங்க. அந்த பொறுமை இருக்கிறனால இவங்க வந்து எப்போவுமே வாழ்க்கை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பேச்சால் வருமானம் உண்டுங்க. இவங்க என்ன பேசினாலும் சரி அது பணமாக மாறும். அப்போ என்ன புரோக்கரேஜ் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
பேங்க்கில் இது பண்ணலாம், ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்கலாம். இவங்க வந்து அதிகமாக பேசுவாங்க, அதன் மூலம் அதிகமாக வருமானம் உண்டு. வரவு செலவு வந்து எப்போவுமே இவங்க தாங்க பார்ப்பாங்க, யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டாங்க. இவர் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பண வரவு செலவுகளை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. சொந்தத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட சுய ஜாதகமும் இதுக்கு ஒத்துழைக்கணும், அப்போ தான் அது நடக்கும். அதே போல் சொந்த வீடு சொந்த வாகனம் வாங்குறதுக்கு 100% வாய்ப்புகள் உண்டு. இடம் வாங்கினாங்கன்னா அதை சுற்றி இவங்க அடைச்சி வச்சுக்கணும், அப்படின்லாம் பக்கத்தில் உள்ளவங்க இடத்த பிடிச்சிக்குவாங்க. எப்போவுமே இவங்க வந்து கூட யாராவது ஒருத்தங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஒத்தையில் ஒரு இடத்துக்கு போகவே மாட்டார். இவர் பக்கத்தில் ஒரு கடைக்கு போனால் கூட இவர் கூட ஒருத்தர் இருக்கணும். அப்படி கூட ஒருத்தர் இருந்தால் தான் ஒரு பைக்கோ காரோ போகும், இல்லை பக்கத்தில் கூட எங்கேயும் போக மாட்டார். அது மாதிரி அன்னதானம் அதிகமாக பண்ணுவாங்க யாருக்கும் தெரியாமல். அப்பா கிட்ட அப்பப்போ பிரச்சனைகள் வருங்க, கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க, அதனால் அப்படியே போயிட்டே இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு கடன் மட்டும் எல்லோரும் தேடி வந்து தருவாங்க. தம்பி உனக்கு வேணுமா, பணம் எவ்வளோ வேணும், 2 லட்சமா நான் கடன் தரேன் நீ தரேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காங்க, சாப்பாடு கிடச்சிட்டே தான் இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ஃபங்க்ஷனு திருவிழா அதுக்கெல்லாம் இவங்க போகவே மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல, திருவிழா டைமில் மட்டும் இவங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும், போகவே மாட்டாங்க. அந்த ஒரு கூட்டத்தை பார்த்தாலே இவங்களுக்கு அலர்ஜி, போக மாட்டாங்க. அதே போல் அப்பா வழி சொத்து வந்து நிறைய பிரச்சனைகள் தடைகளை தாண்டி தாங்க இவங்களுக்கு வரும். இவங்களோட வாழ்க்கைத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே இவங்க இருக்கிற இடத்த விட்டு வேறு இடம் போகிறக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்க மேரேஜ் அன்னைக்கு மழை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு, நிச்சயமாக உண்டு, கண்டிப்பாக மழை வரும். இவங்க வந்து மெயின் ரோட்டில் இடம் வாங்கினாங்கன்னா அதை கவர்மெண்ட் எடுத்துக்கணும். அதனால் இடத்த வாங்கும்போது கவனமாக இருங்க, மெயின் ரோட்டு பக்கம் வாங்கும்போது. ஏன்னா ரோடு பெரிய ரோடு வருதா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அது கொஞ்சம் மெயின் ரோட்டில் வாங்குறவங்க கவனமாக இருக்கணும். மாத்திரைகள் வாங்கும்போதும் கவனமாக இருக்கணும், மாற்றி எடுத்து கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இவங்களுக்கு இவங்களே தாங்க எதிரி, வேறு யாருமே இவங்களுக்கு தேவை கிடையாது. இவங்க மனசு அப்பப்போ ஏதாவது ஒன்று ஆசையை தூண்டிகிட்டே இருக்கும், அதனால் இவங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும். இவங்க வந்து வெற்றி பெறணும்னா அடுத்தவங்களோட ஆலோசனைகளையும் கேட்கணும். சில நேரம் வந்து பழி வாங்குகிற எண்ணத்தும் ஒரு கொஞ்சம் உண்டு. இவர் யாராவது சீனிட்டாங்கன்னு வைங்களேன், அவர் வந்து பழி வாங்காமல் விடவே மாட்டாருங்க. இவர் வந்து ஒல்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அனுபவம் ரொம்ப அதிகம். 30 வயசுக்காரருக்கு 50 வயசுக்காரர் அனுபவம் இருக்கும், பொறுமை இருக்கும், அடக்கம் இருக்கும். அதுமாதிரி யோசிச்சு தான் நண்பர்களை செலக்ட் பண்ணுவார். சும்மா எடுத்தவங்க ஒருத்தனெலாம் இது பண்ண மாட்டார். பெருந்தன்மை அதிகமாக இருக்கும். லாபம் எதை எடுத்தாலும் லாபத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பார். புகழ் அதிகமாக உண்டு. ஒரு இடத்துல பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா ரொம்ப யோசிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுவார், எடுத்தவங்க ஒருத்தன் பண்ண மாட்டார். அதுமாதிரி காதல், இவரை மாதிரி காதல் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு காதலில் வந்து சிறப்பாக பண்ணுவார் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வந்து ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னா அவருக்கு 100% விசுவாசமாக இருப்பார். எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் சரி அதில் நஷ்டம் இல்லாமல் லாபத்துடன் செய்யக்கூடியவர். அப்படியே படிப்படியாக தான் முன்னேறுவார். ஒரே நாளில் கோடீஸ்வரம் கிடையாது, படிப்படியாக முன்னேறிட்டு இருப்பார். 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்கும்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணிடுவார். அதை நோக்கி ஒரு மூவ் ஆகிட்டே இருப்பார். நிறைய ரகசியங்கள் தெரியும், ஆனால் யார்ட்டையுமே சொல்ல மாட்டார். நிறைய சந்தேக குணங்கள் இருக்கும். யாரை பார்த்தாலும் இவங்க எப்படிங்கிறத உடனே அடை போட்டுருவாங்க. எது கேட்கறனாலும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். அதே போல் இவங்க வந்து ஏதாவது தப்பு பண்ணனாலும் சரி இவங்களுக்கு சரின்னு அதை பண்ணிடுவாங்க. ஒரு வேலையோ சரி தொழிலோ சரி இவங்க வேகமாக செய்யணுமா, யாராவது ஒருத்தர் வந்து தூண்டி விடணும். இவராக செய்ய மாட்டாங்க, ஆனால் தூண்டி விட்டாங்கன்னா அவங்களோட பயங்கரமாக வேகமாக செஞ்சுருவாங்க. எதை பற்றியாவது யோசித்து கவலையாக இருப்பாங்க, ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சொறி சிறங்கு இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு உடம்புல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் அவங்க மருந்து மாத்திரை பார்த்து சரி பண்ணணும். அதே போல் பயம் அப்படிங்கிறது இவங்க மனசில் துளியும் இருக்காது. யார் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்க செங்கச்சூளை வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இடத்த அளக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இன்ஜினியராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, மருத்துவராக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், அந்த மத சம்பந்தமான இதில் ஒரு வேலை பொறுப்பில் இருக்கலாம், சட்டத்துறையில் இருக்கலாம், நீதித்துறையில் இருக்கலாம். இவங்க வந்து ரசாயனம் சார்ந்த கம்பெனிகளில் வேலை பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து மாநகராட்சி நகராட்சி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்த விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக மகர ராசிக்காரர் நிலபுலன்களுடன் இருப்பார். யாராக இருந்தாலும் சரி 1 சென்ட் நிலமாதிரி ஒரு பேரில் இருக்கும். இவருக்கு வந்து அந்த அளவுக்கு கோவப்பட மாட்டார். மனைவிட்டெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகிறார். அதனால தான் அவர் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன சொன்னாலும் சரி அப்படியே விட்டு கொடுத்து போயிட்டே இருப்பார். சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணலாம், ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னா சனி பகவானை வணங்க வேண்டும். என்ன செய்யணும்,
சனிக்கிழமை அசைவம் சாப்பிடவே கூடாது. சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாம சனி பகவானை வணங்க வேண்டும். இவங்க எந்த அளவுக்கு சனி பகவானை வணங்குறாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சூரியனை வணங்கணும். திருவோண நட்சத்திரக்காரங்க சந்திரனை வணங்கணும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க செவ்வாயை வணங்கணும். அப்படி நவ கிரகங்களில் இருக்கிற நட்சத்திரக்காரங்க அவங்கள வணங்கினாங்கன்னா மிக 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 சிறப்பு. அதே போல் குலதெய்வத்தை 6 மாதம் ஒரு முறையாவது கண்டிப்பான முறையில் வணங்கணும்.